எனக்கு மட்டும் அந்த அக்கா கலத்துறாங்க. பரவாயில்ல, இழுங்க எவ்வளோ நாளையும். வாப்பலா 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 கடிக்கிறா. ஹலோ கைஸ், ஒன்ஸ் அகைன் வெல்கம் டு யுவர் சேனல். இது வந்து பார்த்தீங்கன்னா 4வது எபிசோடு. இப்போ வந்து எங்கே போகிறோன்னா, ஏற்காட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கை பார்க் இருக்குது. ஸ்கை பார்க்கு தான் போக போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சாச்சு. பழைய எபிசோடு பார்த்தீங்கன்னா தெரியும். கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டலில் தான் சாப்பிட்டாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வண்டி எடுத்துகிட்டு ஸ்கை பார்க் போக போகிறோங்க. அப்படியே ஃபுல்லாக பாருங்கள், இந்த ரோடெல்லாம் வழியாக அப்படியே சூப்பராக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. இந்த வழியிலே வந்து பார்த்தீங்கன்னா பழைய எபிசோடு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இந்த வழியில் தான் பகோடா பாயிண்ட் போகிற ரூட் தான் இது. பகோடா பாயிண்ட் போகிற வழியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கை பார்க்கும் இருக்குங்க. ஸ்கை பார்க்கில் வந்து ஒரு 2 கிலோமீட்டர் போனீங்களா, அங்கே தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பகோடா பாயிண்ட் இருக்குது. அப்படியே பாருங்கள், ஃபுல்லாக சூப்பராக இருக்குது ரோடு பார்க்குறதுக்கு. அதனால் தான் வந்துவிட்டோம் நம்ம. இதை பாருங்கள், இதுதான் ஸ்கை பார்க்கு. இதோட என்ட்ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குங்க. என்ட்ரன்ஸ் முன்னாடி இருக்குதுடா. என்ட்ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி இருக்குங்க. இதை பாருங்கள், இதுதான் என்ட்ரன்ஸு. மேலையா ஸ்கை பார்க் வந்தாச்சு. பயங்கரமாக இருக்குது. இந்த மரங்கள்லாம் வேறு லெவலில் இருக்குது. இப்போ உள்ள போய்ட்டு டிக்கெட்டெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து உங்களுக்கு வந்து கண்டினியூ பண்ணுறேன். நான் ஒரு கொஞ்சம் நேரம் நின்று ஹெல்மெட்டெல்லாம் கழட்டி வச்சுருந்தேன். அதுக்குள்ளே பாருங்கள், அவங்க போயிட்டாங்க. டிக்கெட் கவுண்டரில் போயிட்டு டிக்கெட்டெல்லாம் வாங்கிட்டாங்க. நான் போய் எல்லாம் கேட்கலான்னு பார்த்தேன். அதுக்குள்ளே அவங்க போயிட்டாங்க. பர் ஹெட் 1000 rupees வரும். ஓகே, 1000ல் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் பேஜில் இருக்கிறது ஃபுல்லாக இந்த ஸ்கை வாக்ன்றது கிளாஸ் பிரிட்ஜ், அது இதில் இன்க்ளூட் ஆகும். ஓகே ஓகே. இதில் உங்களுக்கு அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டிஸ், ஸ்கை வாக், பேர்ட்ஸ் கார்டன்ஸ், மியூசியம், ஜிப்லைன், ரோப் சைக்கிள், ரோப் சர்ஃபிங், இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ்லாம் 1000லேயே வந்துடும். ஓகே. உள்ளே போய் ரோப் சேர் மட்டும் அடிஷனலாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கை வாக் பார்க்க ரோடு இருக்குது, நடந்து போகலாம். நடக்கும்னா ரோப் சேர் யூஸ் பண்ணி போய்க்கலாம். அது 1 way 200, அப் அண்ட் டவுன் 400 வரும். கவுண்டர் உள்ளே இருக்கும். நீங்கள் வேணால் அங்கே போய் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த ட்ராம்ப்ளின் பார்க்குன்றது இண்டோர் கேம். இது ½ hour 450, 1 hour 650 வரும். இது செப்பரேட்டாக வரும். ஓகே. நைட் பார்க் 6:30 மேலே ஸ்டார்ட் ஆகும். 500 வரும் பர் ஹெட்டுக்கு. சரிங்களா? இதுதான் இது ரோலர் கோஸ்டர் வந்து இப்போ மெயின்டெனன்ஸில் இருக்குது. கொஞ்சம் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஓகே. ரோலர் கோஸ்டர் இல்லைங்களா? இது ரோலர் கோஸ்டர் ஜிப்லைன் மாதிரி ஜிக்ஜாக்காக வரும். சரிங்களா? உங்களுக்கு இதில் ஒயர் ஜிப்லைன் இதெல்லாமே 1000. ஒயர் ஜிப்லைன் இதில் இன்க்ளூட் ஆகுது. 1000லேயே வந்துடும். ஓகே, சரிங்களா? தேங்க்யூ. ரைட் ஸ்டெப்ஸ் இருக்குல்ல, மேலே போய் 4 டிக்கெட் வந்து வாங்கியிருக்கேங்க. 4 பேருக்கு 4 டிக்கெட் ஆச்சு. இப்போ இதை பாருங்கள், உள்ளே போகணுமா? உள்ளே போய்ட்டு திங்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு வந்தீங்கன்னா அந்த இடத்துல எங்கேயும் இருக்கான். அந்த இடத்துல போய்ட்டு திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன் உங்களுக்கு. ஏன்னா திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு போவோம். பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க எங்கள் மாதிரிஸ். இந்த ரூமில் தான் எங்கள் திங்ஸ் வைக்க சொல்லியிருக்கிறாங்க. எல்லாம் வச்சுட்டு ஃபஸ்ட்டு திங்ஸை கிளியர் பண்ணிடுவாங்க. போட்டா இது ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க. இது 1 day இன்டர்மீடியட் இன்சூரன்ஸ் ஃபார்ம். இன்சூரன்ஸ் ஃபார்ம். அட்வென்ச்சர் கேம்ஸ்லாம் விளையாடுறீங்களா? அதுக்காக 1 day இன்சூரன்ஸ். ஓகேக்கா. இதுங்க இது நான் எடுத்துக்கிட்டீங்களா? வச்சுக்கோங்க. இந்த டேக் சப்போஸ் யாருக்காவது மிஸ் ஆயிடுச்சுன்னா அந்த டிக்கெட் காட்டணும். ஓகே. வச்சுக்கோங்க. இப்போ போய்ட்டு எல்லாம் இருக்கிறதெல்லாம் சுற்றி பார்க்கலாம். சுற்றி பார்த்துட்டு என்னென்ன இருக்குன்ட்டு எல்லாமே ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வந்து காமிக்கிறேங்க நான். அவ்வளோதான். ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா காஸ்டியூம் எல்லாம் போட்டு விட்டாங்க நம்மளுக்கு. அதை பாருங்கள், சரிதா? காஸ்டியூம் எல்லாம் போட்டு விட்டுட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், சைடில் குரங்கெல்லாம் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கே போகணுன்னு தெரியல. பாபில்ஸில் கூட அங்கே போகணும் இங்கே போகணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இங்கே வந்து அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டெனே இல்லைங்க. எங்கே போகணும் எதுவுமே சொல்லவே மாட்டேன்றாங்க. மொத்தமாக காஸ்டியூம் மட்டும் சேஞ்ச் பண்ணி விட்டுட்டாங்க. சைபரில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரோப் சைக்கிளிங். ரோப் மேலே சைக்கிள் ஓட்டணுமோ, அதுதான் ஃபஸ்ட்டு அதை போய் முடிச்சிடுவாங்க. சைக்கிள் வந்துட்டு இருக்குங்க. வந்தோடனே நம்ம கிளம்பிடலாம். மொபைல் எல்லாம் இல்லை. திரும்பி இருங்க. ஓகே, கேமரா ஆன் பண்ணிட்டியா? ஆன் பண்ணிடலாம். ஆடுங்க நம்ம ஸ்பீடாக வச்சு ஆடுதுங்க. அவ்வளோதாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போகிறதுக்கு ஒன்றும் அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக இல்லை. சும்மா சிம்பிளாக தான் இருக்குது. அதனால் அதை பாருங்க, இதில் நடந்து போனால் நேற்றே பாபில்ஸ்லேயே பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், அதுவும் எல்லாம் நேற்றே பார்த்தீங்க. இதுவும் இது மட்டும் தான் ஏதோ ஒன்று புதுசாக இருக்குது. அது மட்டும் காமிங்க சும்மா. இப்போ இதில் எப்படி நடந்து போகிறேன்னு மட்டும் பாருங்க. ஃபுல் அட்வென்ச்சருங்க. இதெல்லாம் பார்த்துக்கோங்க, செம்ம அட்வென்ச்சரு. யார் கையிலும் பண்ணவே முடியாது இந்த அட்வென்ச்சரெல்லாம். பார்க்க இதை பாருங்கள், கட்டைமேலே சர்க்கஸ் பண்ண போகிறோம் இப்போது. ஏங்க இதெல்லாம் ஒன்று ஒன்றா தாண்டி வரதுக்குள்ளே எனக்கு சரியான கடுப்பாக இருக்குது. இதை பாருங்கள், ஃபுல்லாக சின்ன குழந்தைங்க கூட விளையாடுறாங்க. அந்தளவுக்கு மோசமாக இருக்குது. அதனால் இதை பூரா முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கண்டினியூ பண்ணுறேங்க. இதெல்லாம் பூரா முடிச்சிடுறேங்க. முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேங்க. இது வேற அப்பப்போ போட்டுக்கோன்னு ஹீரோ வாங்குறாங்க. இந்த பாருங்கள், இப்படி சும்மா வெட்ட பிரச்சனை வேணும் அப்படின்னு ஸ்லோன்னு போயிட்டே இருக்கலாம். அப்படியே நல்லா வயசு பார்த்தீங்கன்னா கன் ஃபயர் பண்ணுறோம். துப்பாக்கியில் ஷாட் போடுறோம். இது பாருங்க, சொல்கிறதில்ல
யாருக்கிட்ட எங்கள் தாத்தா அப்போ வேட்டைக்காரங்க. இந்த பாருங்க ஐ லவ் ஸ்கை பார்க்கான். ஐ ஹேட் ஸ்கை பார்க்கு. ஒன்றுமே இல்லை, எல்லாம் ஏமாத்துறாங்க. ஏதோ மிஸ்ட்ரி டனல் இருக்கான், போய் பார்க்குறாருங்க. இதை பாருங்க பெயிண்டிங் பண்ணியிருக்கேன். அந்த பெயிண்டிங் வந்து கலர் கலராக தெரியுது. அதுதான் மிஸ்ட்ரி டனலா, நல்லா இருக்குங்க அது. இதை பாருங்க அந்த லைட்டு வச்சு அடிக்கிறது பற்றியா, இது மட்டும் அப்படியே நல்லா அப்படியே ஒரு அந்த டைமண்ட் மின்ற மாதிரி இருக்குது. ஆனால் இந்த பக்கம் லைட்டு வச்சு இல்லாததெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தெரியுதுங்க. நல்லா இருக்கு. ஆனால் அவ்வளோதாங்க, கொஞ்சம் தான் இருக்குது. நான் கூட நிறைய இருக்குன்னு பார்த்தேன். போலாமாண்ணா? காலை மட்டும் மடக்கணும். இப்படியா? நல்லா இருக்குங்க. சூப்பராக இருக்குது, சூப்பராக இருக்குது. காலை மடிக்கணும்னா இன்னும் அட்டியே விழுந்துட்டுக்கும். இந்த ஹெல்மெட் கொடுக்குறாங்க, அது என்னது கொடுக்குறாங்கன்னே தெரியல. இது ஒரு பக்கம் போகுது. இங்கே பாருங்க எவ்வளோ லூஸாக இருக்குது. அவ்வளோதாங்க முடிஞ்சு. எனக்கு மட்டும் அந்த அக்கா கலத்துறாங்க. அக்காவுக்கு என்ன மாதிரி சரியான குலவெறி போல. அக்கா ஏற்கனவே வந்திருக்கண்டா பாருங்கடா. பரவாயில்ல இழுங்க எவ்வளோ நாளையா. அக்கா மஞ்சள் சப்பா அக்கா ஏற்கனவே வந்திருக்கண்டா. இல்ல பாருங்கடா. அக்கா ஒரு போட்டோ எடுங்கடா. அவ்வளோதாங்க, எல்லாமே வந்து கழட்டி வச்சிட்டோம். இப்போ போயிட்டு பேர்ட்ஸ் பார்க் பாருமா, போய் பார்த்துட்டு வந்துடலாங்க. பிடிச்சி ஃப்ரை பண்ணி தானே எப்படி இருக்கும், சூப்பராக இருக்குமா. இங்கே போடுறா இது குட்டி குட்டியா அப்படியே வந்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறவங்களாம் வந்தாங்கன்னா மேலே அடிக்கும். என் ஹைட்டுக்கு சரியாக போச்சுங்க. மீனெல்லாம் பாருங்கள் அதில் இருக்குல்ல, அப்படியே பார்க்குறது உங்களுக்கு ஏதோ சாக்லேட்டை கொட்டி வச்ச மாதிரி இருக்குதுல்ல. இப்போ பாருங்கள் கிட்ட காமிக்கிறேன், மீன் தான். ஏன்னா பேர்ட்ஸ் பார்க் வந்தாச்சுங்க. லவ் பேர்ட்ஸ் மட்டும்தான் இருக்குதுங்க. இதை பாருங்கள், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பேர்ட்ஸ் கிட்ட போகும். அப்படியே இதை பாருங்கள் கையெல்லாம் கடிக்குது, வரமாட்டேங்குது. வா கைக்கு கடிக்குது. எப்படா கடிக்குதுடா. கடிக்குதுடா. வாப்பலாம் வாப்பலாம் வாப்பலாம். கடிக்குதுடா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெரிய பெரிய பேர்ட்ஸுங்க தான் நிறைய இருக்குது. ஆனால் அந்த பேர்ட்ஸுங்க எதுவுமே வர மாட்டேங்குதுங்க. கையில் வந்து உட்கார மாட்டேங்குது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சீட்ஸ் கொடுப்பாங்க போல, இது கூட தான் வரும். போய் பார்ப்போங்க. இப்போ வருங்க இங்கே மட்டும் பேர்ட்ஸ் உடனே வந்துடுச்சுங்க. இது மேலே உட்கார மாட்டேங்கிறா. என்ன பக்கம் கூட என் மோதல் தேய்ச்சி நோண்டுக்கிறப்பா. அவ்வளோ காலை ஒன்று எஸ்கேப் தலைவருங்க எல்லாம். கடை நிறைய இருக்குங்க. அந்த கதை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க, வரவே மாட்டேன் நிச்சது. கடிக்குதுடா. காலையிலேருந்து மேவ கொடுக்குது போல, கடிக்குது. அவ்வளோதாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு வந்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த இடத்துல ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா விஆர் கேம் இருக்குது. அதுதான் போய் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விளையாட போகிறோம். விஆர் கேம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது என்னன்னு பார்க்கலாம். ஹாய் ஐஸ், இவன் தான் உங்கள் தேவா. நான் தான் உங்கள் தேவா. பாடுறா பாட்டு. இப்போ வேடிக்கையாக ஒரு பாட்டு பாட போகிறேன். பாடு. உருகி போனதடி ஃபுல்லும் விஆர் கேம்ஸ்க்கு வந்துட்டு விஆர் கேம்ஸ். அவ்வளோதாங்க. ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா விஆர் கேம்ஸ் எல்லாமே முடிச்சுட்டு வந்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் பிரிட்ஜ் மட்டும் இருக்குது. அதை மட்டும் போய் முடிச்சுட்டு கிளம்பிடுவோம். டைம் வந்து பார்த்தீங்கன்னா 1 மணிக்கு மேலே ஆயிடுச்சுங்க. இன்னும் இங்கிருந்து வந்து பார்த்தீங்கன்னா கொல்லியில் சார் போகணும். போய்ட்டு கிளாஸ் பிரிட்ஜ் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேங்க. அதோ பாருங்க அந்த இடத்துல தெரியுது உங்களுக்கு, அந்த இடத்துல இருக்குது கிளாஸ் பிரிட்ஜு. ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மேடாக இருக்குது. போயிட்டு கிளாஸ் பிரிட்ஜ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேங்க. அதோ பாருங்கள் கண்ணாடி பிரிட்ஜ் இருக்குது, கிளாஸ் பிரிட்ஜு. தமிழ்நாட்டிலே இதுதான் ஃபஸ்ட்டு என்னமோ சொன்னாங்க. கிளாஸ் பிரிட்ஜ் அங்கேருந்து உடஞ்சி வந்தால் கிடாருன்னு விழுகணும். இதை பாருங்கள் கிளாஸ் பிரிட்ஜ் பார்க்குறது பார்த்தீங்கன்னா இதோ அங்கே ஏற முடியாமல் இருக்கிறாங்க பார்த்தியா, அவங்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதோ இதுதான் அந்த ரோப்பில் இருக்கிறாங்க.
கீழே ஏற முடியல. அந்த ரோப்பில் வந்து பார்த்தீங்கன்னா லிஃப்ட் பண்ணுறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 200 சார்ஜ் பண்ணுவாங்க நாங்கள். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மேலே போகிறோம். மேலே ஏறும்போது உங்கள் கையில் நடக்க முடியல. இங்கே வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஏறலாங்க. வாவ், வியூ நல்லா தெரியுது. எங்கேருந்து அங்கே நல்லா அது டவர் கம்மா வியூ பாயிண்ட் மாதிரி தெரியுது. பாருங்க அந்த இடத்துல ஒரு டவர் கம் அதோட வியூ பாயிண்ட் மாதிரி தெரியுது. கிளாஸ் பிரிட்ஜ் பார்க்க வந்திருக்கேன்டா. அவ்வளோதாங்க, மேலே கார்னருக்கு வந்தாச்சு. அவ்வளோ இதான் வருது. ஒன்றும் அவ்வளோ டைமே இல்லைங்க, ஜாலியாக தான் இருக்குது. ஓ கிடக்கானு தெரியும். டாப் ஆஃப் த எண்டு எண்டு எங்களுக்கு கன்ஃபார்ம் நல்லா இருக்கு. கீழே வரும்போது 2 பேரும் பயங்கரமாக இருக்கு, பயங்கரமாக இருக்கு. வந்து பார்த்தா ஒன்றுமே இல்லை. அவ்வளோதாங்க, கிளாஸ் பிரிட்ஜில் எல்லாமே முடிச்சாச்சு. வீடியோ ஜாயின் பண்ணிடலாம். நம்ம சேனல் நேராக சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி திருப்பி 4 போட்டுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த இடத்துல பாருங்கள் இருக்குது கிளாஸ் பிரிட்ஜ். அவ்வளோதான், இந்த வீடியோ ஜாயின் பண்ணி பாப்பி ஹில்ஸ் பண்ணிங்கன்னா கூட அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சி ஜம்போ ஏதோ ஒன்று அந்த ரோப்பில் வந்து கட்டி இழுப்பாங்க பார்த்தீங்களா, அது கூட ஓரளவுக்கு பயங்கர ஒர்த்தாக இருக்குது. இதில் வந்து எதுவுமே அந்தளவுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு ஒர்த்தில். ஏதோ கண்ணாடி பிரிட்ஜ் மட்டும் ஓரளவுக்கு இருக்குது, ஏதோ ஓரளவுக்கு இருக்குது. மற்றபடிக்கு எதுவும் நீங்கள் போகிறதா பாப்பி ஹில்ஸ்க்கு போயிருங்க. ஜஸ்ட் அது பார்த்தீங்கன்னா ஒரு 800 தான் சார்ஜ் பண்ணுறாங்க. அந்த இதோட என் பண்ணி டாடா போயிட்டு நம்ம சேனல் நேராக சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற டீஸ்லாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று நோட்டிஃபிகேஷன் வரும். இதோட வந்து பார்த்தீங்கன்னா ஏற்காடு எபிசோடு வந்து பார்த்தீங்கன்னா என் பண்ணிக்கோங்க.